என்னடா ஏதோ பக்கெட்டில் போட்டு கிண்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். இன்றைக்கி டே 26 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்ஸ்லாம் நல்லா வளர்ந்த உடனே பறந்து செகண்ட் பேட்ச் சிக்ஸோட ரிங்குக்கு வந்துடுது. அதுங்களுக்கு கூட சீக்கிரம் வந்து வேறு இடத்த மாற்ற போகிறோம். அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு கேஜில் வச்சு வளர்க்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். இன்னிலேருந்தே லைட்டை வந்து கொஞ்சம் மினிமலாக குறைச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் கேஜ் செட்டப் மாற்றினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அது என்ன பக்கெட்டில் போட்டு கிண்டிட்டு இருந்தேன்னு கேட்குறீங்களா? கோழிங்களுக்கு வைட்டமின்ஸ்க்காக வந்து மீல்வாம் ரெடி பண்ணலான்ற பிளான் தாங்க. இதில் ஒன்றும் பெருசாலாம் வேலை இல்லை. இது வந்து நமக்கு தேவையில்லாத காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட மாவு தவிடு ஏதாவது இருந்தால் மாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவிடு இருந்தால் தவிடு வந்து 2 கிலோ, கோழி தீவனம் வந்து 1 கிலோன்ற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெட்டி வச்ச காய்கறிலாம் போட்டுட்டு லைட்டாக சக்கரை தண்ணி தெளிச்சு விட்டோம்னா வந்துடும். பள்ளி எதுவும் இல்லாத மாதிரி இடத்துல வந்து வச்சிடணும். வந்தால் தான் வந்து எக் ஃபார்ம் ஆகி தான் அதோட இதுதான் நமக்கு வந்து புழுவாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலான வெஜிடபிள் மட்டும் போட்டு மீல்வாம் வந்து நம்ம கண்டினியூஸாக உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ சிக்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கானுங்க. மீல்வாம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸ்டே டியூன்.